ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வெள்ளை சுண்டலை வச்சு எப்படி பிரியாணி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது நம்ம சமைக்கிற டைமில் ஊற வச்சாலே போதும், ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல. முதல்ல ஒரு 2-3 டைம் அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்தாற் போல் காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ரோஜா இதெல்லாம் சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வதங்கினோனையும் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா வதக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக ஒரு 2 தக்காளி மட்டும் சின்னதாக இருந்தால் ஒரு 2 தக்காளி சேர்த்து அது கூடவே வதக்கலாம். கொஞ்சம் வதங்கினோனையும் கலர் சேர்த்த போகிறதில்ல, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கிட்டு ஊற வச்சுருக்க சுண்டல் போட்டுக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்தளவுக்கு வதங்கினோனையும் இதிலே புதினா, மல்லி சேர்த்திக்கலாம். தேவைக்கேன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய், முழு மிளகாவாக போட்டுக்கலாம், ஃப்ளேவருக்கு வேணாம். நல்லா வதங்கினோனையும் ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இருத்துட்டு லைட்டாக இதிலே கலந்து விட்டுக்கலாம். இந்தளவுக்கு வந்தனையும் இப்போ 1.25 டம்ளருக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன். இதில் தயிர், கரம் மசாலா, அந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்த்துல, தயிரும் போடல. இதே நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு வந்தோடனையும் மூடி போட்டு ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்தோன்னா நம்மளோட வெள்ளை சுண்டல் பிரியாணி ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.